வெல்கம் டு கோல்டன் சிம்பிள் சமையல். இப்போ நம்ம முட்டை ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்க்கலாம். 2 முட்டை, பொடுசாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பொடுசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொத்தமல்லியை போட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுறலாம். கிளாஸில் பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுறலாம். சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் தூவி விட்டுறலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடு வேகட்டும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.